ஹாப்பி. ரேண்டமாக டீ சாப்பிட்லான்ட்டு கடம்பூர் வந்திருக்கேன். 40 கிலோமீட்டர். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தெரியுதுங்களா, இந்த ஹில்ஸ் பக்கத்தில் போகிறோம். இந்த பையன் என்ன ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கான். இந்த குட்டி மோட்டோ போயிட்டான். கடம்பூருக்கு இன்னும் 1 கிலோமீட்டர். இந்த மலையை தாங்க நம்ம சுற்றி வந்திருக்கோம். ஓ, இந்த ரோட்டு தான் அங்கே போட்டு பாருங்க ஒரு காரு. இந்த ரோட்டு வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம். இப்போ இந்த ரோட்டில் இருந்து நான் இங்கே இருக்கேன். கத்தா ஒரு ஹாய் சொல்லுங்க. தெரிஞ்ச ஒரு பஸ்ஸும் லாரியும் ஆப்போசிட் சைடு வருதுங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைட்டாக பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சரியா போச்சு. தூங்கு மூஞ்செல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே ஏப்போ வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைமு இன்ஸ்டாவில் வந்து ஒரு ரீல் போட்டிருப்பேன். அது வந்து நான் கிளைம் பண்ணேன் இந்த இடத்துக்கு. இப்போ பாருங்க எப்படி இருக்கு, ட்ரையாக இருக்கு. இந்த இடத்துலலாம் நீங்கள் ஏற வேண்டாம். நான் இந்த மாதிரி நிக்க கூடாதுங்க. நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் கிளைம் பண்ண வேண்டாம். நான் சும்மா ஒரு மெமரிஸ்க்காக ஏறினேன். செகண்ட் பெண்டுங்க இது. இதோ இந்த இடத்துல இருக்கேன். சும்மா ரேண்டமா டீ சாப்பிடலான்ட்டு கடம்பூர் வந்திருக்கேன். 40 கிலோமீட்டர். எங்க சோலோவா இங்கே பாருங்க, ஒன் ஹேண்டில் ட்ரைவ் பண்ணி vlog போட்டுட்டு இருக்கேன். இதுக்காகவே மைக், நல்ல மைக் வாங்கணுங்க. கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணி விடுங்க மைக்குக்கெலாம். இந்த இடத்துல மல்லி அம்மன் ஒரு டெம்பிள் இருக்குங்க. வரான் பாருங்க, வந்து வாங்கிட்டு போயிடுவோம் போன. இந்த டெம்பிள் வந்தால் சாமி கும்பிட்டு போங்க. அழகா வரான் பாருங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. டைரி மில்க் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான் இவன். வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுங்க, இல்லைன்னா வேறு எதுவும் கொடுக்காதீங்க. சாக்லேட்ஸ்லாம் கொடுக்காதீங்க இவனுங்களுக்குலாம். ஹாய் சொல்லு. உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, உச்சா போகிறான். கிளைமேட் பாருங்க. ஐயோ என்னன்னு தெரிலங்க. பூச்சி காலை வைக்கலான்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கோம். சோலோ ட்ரிப் வர்றதுக்கெலாம் பாருங்க. ஐயோ ஐயோ ஹாப்பி. ட்ரைபாட்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரலங்க. ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கேங்க நான். எப்படி ஜம்முன்னு இருக்கு. மெயின் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆயிடுவோம். பார்ப்போம். பஸ்ஸு வந்துருச்சுங்க. இந்த பஸ்ஸு தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஃபஸ்ட்டு டைமு போகும்போது தாங்க கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்துச்சு. லைக் மலை ஏறும்போது வந்து ரிஸ்க்காக இருந்துச்சு. தலையே சுற்றுற மாதிரி இருந்துச்சு. பட் இறங்கும் போது ரோடு சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி செம்ம ஒர்த்தாக இருக்குது. யோசிப்பீங்க டீ சாப்பிட்றதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் போகணும்னு. இதோ இவங்களுக்காக தான் போகலாம். எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். ரொம்ப நேரமா செல்ல இப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். சோலோ டிராவல்னா நம்ம போனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரிப்பு பிளான் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. அங்கே போயிட்டு காட்டவே விலைக்கு வாங்கிட்டு வர மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு செங்கலை கூட தூக்கிட்டு வர முடியாது. செம்மையாக இருந்துச்சுங்க இந்த டே. ஒர்த்து. நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த ரூட் சொல்கிறதுக்கு. இதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்குலாம் இந்த வீடியோ போய் சேருமான்னு தெரியல.
பட் எப்போவாது சேரும்போது ரொம்ப பெரிய தேங்க்ஸ். கைட் பண்ணி சேஃப்டியாக நல்லா லேர்ன் பண்ணியிருக்கீங்க எல்லோரும்.